ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூ. இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், சைன்ங்கிறது -1 அதோட லீஸ்ட் வேல்யூ, கிரேட்டஸ்ட் வேல்யூ +1ங்கிறது. அதே மாதிரி காஸ்க்கும் தெரியும். இப்போ என்னன்னா a sin θ + b cos θ, இந்த ஃபங்க்ஷனோட கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும், லீஸ்ட் வேல்யூ என்னவா இருக்குங்கிறது ஒரு டைரக்ட் ரிசல்ட் இருக்கு. என்ன அப்படின்னா -√a² + b², இதுதான் இருக்கிறது இதுக்கான லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும். a sin θ + b cos θ into square root less than a. So the maximum greatest or maximum value of இந்த ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா நீ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + b² கண்டுபிடிச்சா போதும். இல்லைங்க லீஸ்ட் வேல்யூ கேட்குறாங்கன்னா -√a² + b² கண்டுபிடிச்சா போதும். ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின்ல இப்படி a sin θ + b sin θ சாரி b cos θ ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு சைடு அப்படியே ஒரு கான்ஸ்டன்டால ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, மேக்ஸிமம் வேல்யூங்கிறது இந்த இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. √a² + b² ஆஃப் √a² b² தான் மேக்ஸிமம் வேல்யூ. இங்கே a b இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். c இல்லை, ஸோ அப்போ இது யூஸ் பண்ணணும். a²ங்கிறப்ப a sin θ + b cos θ, ஏங்கிறது சைனோட இது ஸ்கொயர் ரூட்னால ப்ராப்ளம் இல்லை, எப்படி ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ 3² 9 + 4² 16, 16 + 9ங்கிறது √25 which is 5. ஸோ 5 is your greatest value of this function. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம லாஸ்ட் செக்ஷன் வந்துருக்கோம். ஏன்னா சம் யூஸ்ஃபுல் சீரீஸ் ஒரு 2 சீரீஸ் இருக்குது. சைன் ஆல்ஃபா வச்சு சைன் டேர்ம்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரும் ஒரே ஒரு பீரியடில். அப்படி பண்ணுறப்ப டேரெக்டாக இதாங்க அதோட சொல்யூஷனாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு இது ஆன்சராக இருக்கும் காஸ்ட் வந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன், சம் cos α + cos α + β ஏதோ ஆட் ஆகிருக்கு, α + 2β ஆட் ஆகிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ cos α, ஸோ ஆல்ஃபாங்கிறது நம்மளோட π/11 இருக்குது. இப்போ நம்ம இந்த பீட்டா தான் கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை. ஸோ இது 3π/11 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல என்னங்க இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல 3π/11 இருக்குது. நமக்கு பீட்டா வேணும். பீட்டாங்கிறது 3π/11 மைனஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? மைனஸ் ஆல்ஃபாங்கிறப்ப ஆல்ஃபாங்கிறது π/11, ஸோ π/11 which is nothing but 2π/11 இருக்குது. ஸோ பீட்டா இருக்கிற இடத்துல 2π/11. நீங்கள் அடுத்த டேர்மும் செக் பண்ணிக்கணும், இந்த டேர்ம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான். இந்த டேர்ம் என்னங்க, ஆல்ஃபா + 2β. ஆல்ஃபா + 2β என்னங்க வருது, ஆல்ஃபாங்கிறது π/11 + 2βங்கிறது 2 × 2π/11 which is nothing but 4π/11. இதை ஆட் பண்ணால் 5π/11 வருது. ஸோ கரெக்டாக வருது. ஸோ ஒரு சீரீஸை ஃபாலோ பண்ணுது. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, இது 2β, 3β, இது 4β வருமா? எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா என்னன்னா, ஸோ 1 2 3 4 5 5 டேர்ம் இருக்கிறதுனால ஸோ n ஆஃப் 4 இல்லைன்னா 5 தாங்க n. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணணும். இதோட ஆன்சர் எப்படி இருக்கும், பீட்டா வந்து 2nπ இல்லாமல் இருக்கக்கூடாது, 2nπ இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ சொல்யூஷன் என்னவாங்க இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் n-1/2, ஆல்ஃபாங்கிறது π/11 ப்ளஸ் n-1/2, என்னங்கிறது 5, 5 - 1 4, 4/2ங்கிறது 2, பீட்டாங்கிறது 2π/11, ஸோ 2 × 2π/11 இன்ட்டு சைன் இன்ட்டு n/β/2, என்னங்கிறது 5, ஸோ 5, பீட்டாங்கிறது 2π/11, ஸோ 5 × 2π/11 இன்ட்டு 2. ஓகேங்களா? டிவைடட் பை சைன் β/2, பீட்டாங்கிறது 2π/11, 2π/11 இன்ட்டு 2ன்னு ஒன்று வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இது என்ன வரும் அப்படின்னா, டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நியூமினேட்டர் பை, இங்கே 2 × 2πங்கிறது 4π, 4 + 5ங்கிறது 5π, காஸ் 5π/11 இன்ட்டு சைன் இன்ட்டு இந்த 2 கேன்சல் ஆகிடும் இன்ட்டு சைன் 5π/11. பாருங்களா, டினாமினேட்டர் பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆகிடும், சைன் π/11 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், இங்கே போடுறேன். நியூமினேட்டர் பாருங்களேன், காஸ் a இன்ட்டு சைன் பிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஐடென்டி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 cos a இன்ட்டு சைன் b டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சைன் வரணும் ரெண்டு இடத்துலையுமே. ஸோ சைன் ஆஃப் a + b, சைன் ஆஃப் a - b. ஃபஸ்ட்டு காஸ் வந்திருக்கு, அதனால நெகட்டிவ் சைன் வரணும். நம்மளுக்கு இங்கே 1/2 இல்லை, cos a sin b தான் இருக்குது. ஸோ cos a sin b = 1/2 ஆஃப் சைன் ஆஃப் a + b மைனஸ் சைன் ஆஃப் a - b நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அப்ளை பண்ணுறப்ப என்னங்க வரும், ஒரு 1/2 அப்படியே வரும்,
அடுத்து சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிங்கிறது ஏங்கிறது 5π/11, பிங்கிறது 5π/11. ஸோ என்ன வரும்? 10π/11 வரும். மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பிங்கிறப்ப 5 - 5 0, sin 0. sin 0 வேல்யூ 0, ஸோ நோ ப்ராப்ளம். டிவைடட் பை sin π/11 வரும். நீங்கள் அந்த 10π/11 எப்படிங்க எழுதலாம்? ஒன் பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் பை மைனஸ் π/11 எழுதலாமா? 11π மைனஸ் பைங்கிறது 10π/11. ஓகே, எழுதலாம். டிவைடட் பை சைன் π/11 இருக்கும். இது பாருங்கள் 180 மைனஸுங்கிறப்ப மாற்ற வேணாம். ஸோ இந்த 1/2 அப்படியே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா சைன் 180 மைனஸ்ங்கிறப்ப மாற்ற வேணாம். ஸோ சைன் 180 மைனஸ் செகண்ட் குவாட்ரன் சைன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ சைன் π/11 டிவைடட் பை சைன் π/11. இது ரெண்டு கேன்சல் 1/2 தாங்க உங்களுக்கு ஆன்சராக வந்து நிற்குது. இட் இஸ் தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரியில் நம்மளுக்கு ஒரு செக்ஷன் முடிச்சிட்டோம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸ் இந்த செக்ஷன் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ஸில் வைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும், பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பட் இதுக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற செக்ஷன் என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். இதில் என்னென்னா ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம், ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் வெல் அஸ் ஈஸியாக கூட இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம நிறைய ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்க வேணாம், ஒரு சில சிம்பிள் ஃபார்முலாஸ் கூட ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பை.